வடக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஆட்கள் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்க. இருக்க போகுது. ஆனா இதுக்கான ஒரு தீர்வு வந்து இன்னும் தான் எங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு மாத காலம் நாங்கள் அவகாசம் கொடுப்போம். அது பட்டம் வீட்டில் எத்தனையோ நாளா நாங்க செய்கிறோம். ஆனா இதுக்கு யாருமே முன் வந்து எங்களுக்கு பதில் சொல்லல. படித்தவர்கள் இந்த நாட்டின் தமிழ் உள்ளவங்களுக்கு வணக்கம். நான் உங்களை எஸ்கே பிரதாபன் கதைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கு. எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம்னு சொல்லி. அதாவது வந்து வேலையில்லா பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பட்டதாரி இளைஞர்கள், நான் நினைக்கிறேன் 3500 பட்டதாரிகளுக்கு கிட்ட இருக்கணுமாம்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று அதில் வந்திருக்கு. அப்போ அந்த ஆர்ப்பாட்டம் எங்கே நடந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த வீடியோ பாருங்க. அதுக்கு இந்த போராட்டம் செய்யுங்க. எங்களுக்கு வேணுண்டா வந்து இன்னைக்கு எத்தனையோ பஸ்ல வந்து நாங்க டிகிரி முடிச்சு எத்தனையோ பேர் நாங்க நிக்கிறோம். இன்னும் வந்து கொண்டே இருக்க போகுது. ஆனா இதுக்கான ஒரு தீர்வு வந்து இன்னும் தான் எங்களுக்கு கிடைக்கும். இது நாங்க இன்றைக்கோ இல்ல நேற்றோ இல்ல இப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நாங்க செய்யற போராட்டம் இல்ல. எத்தனையோ நாளா நாங்க செய்கிறோம். ஆனா இதுக்கு யாருமே முன் வந்து எங்களுக்கு பதில் சொல்லல. போராட்டம் தான் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லும் என்ற இதால நாங்க இன்னைக்கு போராட வந்திருக்கோம். இல்ல நாங்க இத்தனை தடவை போராடி இருக்கோம். இந்த கச்சேரிக்கு முன்னால எனக்கு நானே 7 தடவை வந்திருக்கேன். எல்லாருக்கும் நானே தனிப்பட்ட ரீதியிலையும் பதில் சொல்லியிருக்கிறேன். ஆனா யாருமே பதில் ஒரு தீர்வு சொல்லி. எவ்வளவு காலம் நீங்கள் பட்டம் பெற்று வேலையில்லாம குறிப்பிட்ட 4-5 வருஷமா இருக்கிறோம். வேலை இல்லாமலும் இருக்கிறோம். 4-5 வருஷமா இனியும் வரப்போகுது. நீ அடுத்தடுத்த பேட்ச் வரப்போகுது. அப்ப அவங்களுக்கு என்ன, எங்களுக்கே தீர்வு இல்லாத போதும் எங்க வர பிள்ளைகளுக்கு நீங்க அரசாங்க தீர்வு சொல்றேன். அந்த போராட்டம் தொடருமா அல்லது வந்து அது அப்படித்தான் இருக்குது போல இருக்கு. எங்க தலைவர் கதையை எவ்வளவு பேர் இப்படி யாழ் மாவட்டத்துல வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க? ஒரு 3500 பேருக்கிட்ட இருக்கிறோம் நாம. ஆனா அவ்வளவு பேர் இன்னைக்கு இதுல வரையில. அவ்வளவு பேர் வந்திருந்தா இன்னைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடைச்சிருக்கு. ஆனா எங்கட பிள்ளைகள் மட்டும் வந்திருந்தா நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட நீங்க எத்தனை காலம் போராட்டம் செய்றீங்க? இது ஒவ்வொரு இந்த வருஷத்துக்குள்ளேயே நாங்க ஒரு 7 தரம் செஞ்சுட்டோம். நிரந்தர தீர்வு கிடைக்கும் நம்ம தான் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் தானே. வேணும் நாங்க இன்னைக்கு ஏதோ எங்களோட தலைவர் அவங்க வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி எங்களை எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முடிவு ஒன்று கட்டாயம் நாங்க காணத்தான் வேணும். இப்படியே என்ன முடிவுன்னு நாங்க ஒவ்வொரு தரம் எங்களோட வீடுகள்ல இருந்து யோசிச்சு கொண்டு இருந்தோம்னா முடிவு வந்து வராதானே. கடைசியா ரோட்ல இறங்கித்தான் முடிவு எடுக்கணும். அப்படி ரோட்ல வந்து இறங்கி கூட அதுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கல தானே. இது சார்ந்து அரசியல்வாதிகள்கிட்ட நீங்க மகஜரம் கொடுத்துருக்காங்களா? அண்ணாக்கள் கொடுத்திருக்கிறேன். ஆளுநர் கொடுத்திருக்காங்க. முதல் போலந்து சொல்லி ஒரு தலைவர் இருந்துருக்கு. அவரோட எல்லாரும் போய் கொடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் மற்றது பிரசிடென்ட் கூட நாங்க லெட்டர் எல்லாரும் அனுப்பி இருக்கிறோம். 200 பேருக்கிட்ட நாங்க ஜப்னால இருந்து அனுப்பி இருக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அனுப்பி இருக்குது. எங்க ஜப்னால இருந்து மட்டும் 200 பேர் அனுப்பி இருக்கிறோம். பட்டம் வீட்டில் பட்டதாரி ரோட்டில் பட்டம் வீட்டில் பட்டதாரி ரோட்டில் பட்டம் வீட்டில் பட்டதாரி ரோட்டில் பட்டம் வீட்டில் பட்டதாரி ரோட்டில் வேண்டும் வேலை வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேலை வேண்டும் பட்டம் வீட்டில் பட்டதாரி ரோட்டில் பட்டதாரி ரோட்டில் பட்டதாரி ரோட்டில் வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளை 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 பட்டதாரிகளை
பட்டதாரிகளை வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும் 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 வேலை வேண்டும் 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 வேலை வேண்டும் 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 வேலை வேண்டும் பட்டதாரிகளை பட்டம் வீட்டில் பட்டதாரி ரோட்டில் பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் பட்டதாரி ரோட்டில் இந்த போராட்டம் வந்து என்னத்துக்காண்டி செய்கிறீங்க? அரச பல்கலைக்கழகங்களும் வெளியே பல்கலைக்கழகம் கல்வி கற்ற பட்டதாரிகளான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. எவ்வளவு காலமா இந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கு? இந்த போராட்டம் ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு பல்கலைக்கழக கல்வி கற்ற வெளியேறிய பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த 3 வருடங்களாக கல்வி கற்ற பட்டதாரிகள் இந்த போராட்டம் 3 வருடங்களாக நடந்தது. இந்த போராட்டம் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பட்டதாரிகள் சார்ந்து செய்கிறீங்களா அல்லது வந்து வடக்கு கிழக்குல இருக்கிறார்கள் சார்ந்து செய்கிறீங்களா? இது வடக்கு மாகாணம் சார்ந்த வடமாகாணம் சார்ந்து இந்த போராட்டம் இன்றைக்குத்தான் செய்கிறீங்களா? தொடர்ச்சியாக நாங்கள் 3 வருடங்களாக முன்னெடுக்கிறோம். சரிங்க. அன்றாடமா எத்தனை பேர் வந்து வேலையில்லாத பட்டதாரியா இருக்கணும்? வடக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஆக்கள் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்க. இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் பேர் நிற்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அரசாங்கத்தில் விரக்தி ஆலயம், இந்த அரசியல் விரக்தி ஆலயம் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டங்கள்ல சலிப்புத்தன்மையும் மனவிரக்தியும் ஏற்பட்டிருக்குது. இது ஒரு அகிம்சை ரீதியான போராட்டம் என்றபடியால் நாங்களும் பெரிய அளவான இதை முன்னெடுக்கல. இனிவரும் காலத்துல நாங்கள் எங்களுடைய அடி கிராம கட்டமைப்புகளை வலுப்படுத்தி இதை ஒரு வீரியமான போராட்டமாக நாம் முன்னெடுத்தோம். இதுவரைக்கும் நீங்க அரசியல்வாதியை தொடர்பு கொண்டு இப்படியான மகஜர்களை கொடுத்து செய்திருக்கீங்க? சென்ற அரசாங்கத்தில் இந்த அரசியல்வாதிகளை சந்தித்து மகஜர்களை கொடுத்த நாங்கள் அதற்கான தீர்வுகள் விளையில இந்த அரசாங்கத்தை இப்ப பதவியேற்றது. இந்த போராட்டம் காலமா ஸ்டார்ட் பண்ணிக்கிறீர்கள், இது தொடருமா இல்லது வந்து என்ன மாதிரி முடியும்? இன்றைய தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக முடியும். ஒரு மாத காலம் நாங்கள் அவகாசம் கொடுப்போம். அதுக்கான தீர்வு வராட்டிக்கு தொடர் போராட்டமாக முன்னெடுக்கிறோம். பட்டதாரிகளை பட்டம் வீட்டிலே நியாயமான தீர்வு. வேண்டும் 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 பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் படித்தவர்கள் இந்த நாட்டின் படித்தவர்கள் இந்த நாட்டின் படித்தவர்கள் இந்த நாட்டின் படித்தவர்கள் இந்த நாட்டின் வேண்டும் 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 பட்டம் வீட்டில் பட்டம் வீட்டில் படித்தவர்கள் இந்த நாட்டில் படித்தவர்கள் இந்த நாட்டில். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட மக்கள் இளைஞர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இருக்க இல்லையான்னு சொல்லி சொன்னால் இதை அரசாங்கம் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்குதா, வேலைக்கு தெரியாதா? அதாவது வந்து இப்போ எல்லாரும் சொல்லப்படுது NPP அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த அரசாங்கம் என்று தானே மக்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது பெரும்பான்மையை கொடுத்துருக்கணும். பெரும்பான்மை வாக்க அதாவது வந்து என்றும் இல்லாது அரச கட்சிகளுக்கு ஒன்றுக்கு அதிகமான அதாவது வந்து 5 ஆசனங்கள் இங்கேருந்து போயிருக்கு, யாழ் மாவட்டத்திலேருந்து போயிருக்கு. இப்போ இவ்வளவு ஆதரவையும் கொடுத்த மக்களுக்கு இன்னும் வந்து அந்த அரசு ஒரு பதில் அளிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சங்கடமாகத்தான் இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தை கண்டு அதை என்னென்னு சொல்கிறது அதை கருத்தில் கொண்டு விரைவில் ஒரு தற்காலிகமாக வேண்டாலும் ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவ வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.